Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல Python programming language இருக்க while loop பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க friends வீடியோக்குள்ள போகலாம். சோ previous வீடியோல பார்த்தோம் அப்படினா சோ odd numbers, even numbers எப்படி print பண்றது while loop யூஸ் பண்ணி அப்படின்றத பார்த்தோம். சோ இந்த செஷன்ல பார்த்தோம் அப்படினா நம்ம multiplication table நம்ம print பண்ண போறோம். ஓகேங்களா? சோ multiplication table நமக்கு என்னன்னு தெரியும். சோ வந்து பார்த்தோம் அப்படினா சோ 2 * 2 = 4 அப்படின்றது இருக்குங்களா? தென் வந்து 3 * 2 அப்படின்றது சோ 6. ஸோ இந்த மாதிரி எனக்கு பார்த்தோம் அப்படின்னா வேல்யூஸும் மல்டிபிள் பண்ணி நம்ம டேபிள்ஸாகவே பார்த்துருக்கோம். இதை நம்ம இப்போ பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள், இதை வந்து நான் ஸ்டார்டிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள ஸோ இன்புட் டைப், ஸோ இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்டர் டேபிள் ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ அப்படின்ற மெசேஜை டைப் பண்ணிவிட்டு தென் ஸ்டார்டிங் வாங்கியாச்சு. தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு எண்டிங் லிமிட் தேவை. ஓகேங்களா? ஸோ அதை நான் அப்படின்ற ஒரு வேரியபிளை வாங்கிக்கிறேன். ஸோ இன்ட் அப்படின்றது ஸோ இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்புட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்டர் என் வேல்யூ, என் டேபிள் வேல்யூ அப்படின்றத நான் டைப் பண்ணிவிட்டு தென் இது ரெண்டு மட்டும் நமக்கு இப்போ போதாது. ஓகேங்களா? ஸோ மூணாவதாக ஒன்று வேணும். அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ என்ன டேபிளில் எனக்கு அது பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டேபிளா தேர்ட் டேபிளா ஸோ நான் எது கொடுத்தாலும் அது எனக்கு ரன் ஆகணும். ஸோ நான் டேபிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நான் கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டி அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸோ இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ அதுக்குள்ளே ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் நம்ம மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்டர் தி டேபிள் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துக்கலாம். தென் கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம while loop மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ while அப்படின்ற லூப்பில் ஸோ என்னோட ஸ்டார்டிங் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா எண்டிங். ஓகேங்களா? ஸோ எண்டிங்கை ரீச் பண்ணுற வரைக்கும் ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். தென் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இப்போ எப்படி டேபிள்ஸை மேக் பண்ணலாம் அப்படின்றதுக்கான லாஜிக் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் எனக்கு என்னென்னு சும்மா இந்த இடத்துல நம்ம ஒரு கமெண்ட் லைன் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். தென் எண்டிங்கோட வேல்யூ இப்போ 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 எனக்கு 5 வரைக்கும் ரன் ஆகணும். தென் வந்து இப்போ டேபிளோட வேல்யூ இப்போ 2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதை இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ எஸ்ஸை தான் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் நமக்கு கிடையாது. ஏன்னா ஸ்டார்டிங் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது எண்டிங் வரைக்கும் நமக்கு ரீச் ஆகும். தென் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 1 * 2 = ஸோ ஆன்சர் எனக்கு 2ன்றது வரும். ஓகேங்களா? ஸோ இதையே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட பிரிண்ட் ஃபங்க்ஷனை நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ எனக்கு டேபிள் மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ யார்கிட்ட இருக்குது, அதாவது 1ன்றது யார்கிட்ட இருக்குது, ஸோ எஸ்ஸை கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணிட்டேன். எஸ்ஸை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 1 * 2 அதாவது ஸ்டார்டிங் அப்புறம் டேபிளோட வேல்யூ இது ரெண்டையும் எனக்கு மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஆன்சர் அப்படின்றது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்கையும் நான் டேபிளையும் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இன்டர் பிட்வீனில் பார்த்தோம் அப்படின்னா நான் என்னோட டேபிளை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் இதை நம்ம சேவ் பண்ணிடுவோம். ஸோ table.py அப்படின்னு எக்ஸ்டென்ஷனில் நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். என்ன மாதிரி நமக்கு கிடைக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கல. ஸோ நமக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்காதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா சேம் வேல்யூஸ் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் அப்படின்றது எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எஸ்ஸை நான் எஸ் அப்படின்ற வேல்யூவை 1ஆல் ஆட் பண்ணி எஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இப்படியும் செய்யலாம். இல்லை அப்படின்னா ஸோ கமெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ எஸ் அரித்மெட்டிக் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் வேல்யூன்னு பார்த்தோம்னா ஸோ 1, எண்டிங் வேல்யூ 5. ஸோ இப்போ 3 அப்படின்னு டேபிள் தரேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 1 * 3 3, 2 * 3 6, 3 * 3 9. ஓகேங்களா? பட் வந்து எனக்கு நம்பர் மாதிரி பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டே கிடைக்கணும் அப்படின்னா ஸோ அந்த இன்டூ ஸ்லாஷ் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸில் ஸோ 1 * 2. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னு பார்த்தோம்னா இன்டூ அப்படின்றது வரும். ஸோ இன்டூ மேக் பண்ணிட்டேன். தென் ஆன்சருக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்றது வரும். ஸோ ஈக்குவல் டு அப்படின்ற மெசேஜ் இங்கே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ டேபிளோட வேல்யூ பார்த்தோம்னா
ஸோ எனக்கு 1லேருந்து அப் டு 10 வரைக்கும் ஸோ 4th டேபிள் எனக்கு ரன் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ப்ராப்பராக எனக்கு ஒரு டேபிள் மாதிரி ஷோ ஆகுது. ஸோ 2 × 4 8, 3 × 4 12, ஸோ 5 × 4 20. ஸோ அப்போ நான் எந்த லிமிட் கொடுத்தாலும் எனக்கு அந்த டேபிள் லிமிட்டோட எனக்கு இது மல்டிபிள் ஆகி எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கான லாஜிக் அப்படின்றது. ஸோ இதை நம்ம வைல் லூப் பண்ணி செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த டேபிள் கான்செப்டில் மொத்தம் 3 வேல்யூஸ் தேவை. ஒன்று வந்து ஸ்டார்டிங், இன்னொன்று வந்து எண்டிங், இன்னொன்று என்ன டேபிள் அப்படின்றது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கை தான் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக ப்ராசஸ் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் எனக்கு வந்து 1 2 3 4 5 இன்க்ரிமெண்ட் ஆகும். அதனால் அதை நான் எஸ்ஸை ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். தென் என்ன டேபிள் அப்படின்றது. ஸோ எஸ்ஸையும் டியும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வர ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எனக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நான் எக்ஸும் ஈக்குவல்ட்டி நான் வந்து சிங்கிள் கோட்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள் போகிறதுக்கான லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை நோட் பண்ணிவிட்டு நீங்களும் வைல் லூப் யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.